ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் வந்து அந்த லெட்டரை நினச்சி பயந்துட்டே இருக்காருல்ல, அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் பார்க்க ஃப்ரெண்டு சந்தோஷோட ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாரு. அந்த ஜோசியர்கிட்ட அந்த லெட்டரை காட்டுறாரு. கடைசியாக சொல்கிறாரு, இந்த லெட்டரை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதெல்லாம் உண்மையானு கேட்குறாரு. ஜோசியரும் அது இதுன்னு பேசி மனோஜை நல்லா பயமுத்துறாரு. மனோஜ் நல்லா பயந்துருவாரு. லாஸ்ட்டாக மனோஜ் வந்து இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கான்னு கேட்பாரு. அப்போ ஜோசியர் சொல்கிறாரு, கர்ணனுக்கு பலமே அவனோட கவசம் தான், அதே மாதிரி உனக்கு ஒரு கவசம் இருக்குது, அதுதான் உன்னோட ட்ரெஸ்ஸு. நான் சொல்கிற கலரில் வாரம் 7 நாளும் ட்ரெஸ்ஸை போடு, கண்டிப்பாக உனக்கு எந்த ஆபத்தும் நெருங்காதுன்ற மாதிரி சொல்லுவார். மனோஜ் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறாரு. இப்போ வியாழக்கிழமை இன்னைக்கு நீ மஞ்சள் ட்ரெஸ் தான் போடணும், மொதல் சட்டையை கழட்டு, நான் கொடுக்குற மஞ்சள் துணியை போத்திக்கோன்னு ஜோசியர் சொல்வார். மனோஜா ஒரு சட்டையை கழட்டிட்டு மஞ்சள் துணியோட தான் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்து வந்து ஒரு பெரிய உண்டியல் வாங்கிட்டு வராரு. அதை பார்த்து அண்ணாமலை வந்து எதுக்குடா இதுன்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, அப்பா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து தான்ப்பா நான் ரூம் கட்ட போகிறேன்றாரு. அதுக்கு விஜயா கலாய்க்கிறாங்க, என்ன பிச்சை எடுத்து தான் ரூம் கட்ட போறியான்ற மாதிரிலாம் கலாய்ப்பாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக மனோஜும் வராது. மனோஜோட கெட்டப்பை பார்த்தோன்னா விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. டே மனோஜ், என்னடா கோலம் இது, ஏன்டா சட்டை இல்லாமல் வந்திருக்க, முதல்ல இந்த மஞ்சள் துணியை ஏறான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் மனோஜ் வந்து விடுங்கம்மா, என்னை சுற்றி ஆபத்து இருக்கு, இதுதான் என் கவசம், தேவையில்லாமல் என் பர்சனல் விஷயத்தான் தலையிடாதீங்க, நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு போவார். முத்து மனோஜ் நல்லா கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, அண்ணாமலை வந்து முத்துக்காக ஆசீர்வாதம் பண்ணி அந்த உண்டியில் காசு போடுவார். இப்போ ரோஹிணி வராங்க, உண்டியலை பற்றி விசாரிக்கிறாங்க. விஜயாவும் நக்கலாக பதில் சொல்கிறாங்க. இப்போ முத்து வந்து மனோஜை நல்லா கலாய்க்கிறாரு. ரோஹிணிக்கு லைட்டாக கோவம் வரும். அப்போ முத்து சொல்கிறாரு, உன் புருஷனை போய் பாரு, அப்புறம் தான் நான் ஏன் பேசுனேன்னு புரியுன்றாரு. ரோஹிணி வேகமாக போய் மனோஜை பார்க்குறாங்க. மனோஜோட கெட்டப்பை பார்த்து ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. என்ன மனோஜ் இதெல்லாம் கேட்பாங்க. மனோஜும் ஜோசியரை போய் பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்ட ரோஹிணி கோவப்படுறாங்க. என்ன மனோஜ், இவ்வளோ படித்து நீ முட்டாளாவும் மூட நம்பிக்கையோடையும் இருக்க, இதனால தானே அந்த எலுமிச்சப்பழ விஷயத்தில் முத்துட்ட மாட்டி அடி வாங்கினேன், அப்போ கூட நீ திருந்த மாட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து அது வேற இது வேற, கொஞ்ச நாளைக்கு நான் யாரையும் நம்புறதா இல்லை, அந்த ஜோசியர் சொன்னபடி தான் செய்ய போறேன்றாரு. அதை கேட்ட ரோஹிணி கடுப்பாது. அப்போ என்ன கூட நம்ப மாட்டியான்னு கேட்பாங்க. அதுக்கு மனோஜ் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்க போறேன்றாரு. ரோஹிணிக்கு இன்னும் கடுப்பாது. என்னமோ பண்ணி தொலைன்னு திட்டிட்டு போறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ரோஹிணி வந்து அவங்க பையனுக்காக ஒரு ட்ரெஸ் எடுக்க போறாங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பில்லு போட சொல்றாங்க. அந்த டைம் பார்த்து அந்த கடைக்கு பார்வதியும் விஜயாவும் வராங்க. ரோஹிணியை பார்த்து நீங்க என்னமா பண்றன்னு கேட்பாங்க. ரோஹிணி ஏதாவது மொக்க காரணத்தை சொல்லி சமாளிப்பாங்க. அந்த டைம் பார்த்து அந்த கடையோட ஸ்டாஃபு பில்லை போட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து ரோஹிணி கையில் கொடுக்குறாரு. இந்த ட்ரெஸ் உங்கள் பையனுக்கு கரெக்டாக இருக்குன்றாரு. அதை கேட்ட விஜயாவுக்கு ஷாக் ஆகுது. என்னது பையனான்னு கேட்குறாங்க. ஆனால் ரோஹிணி வந்து வழக்கம் போல் ஏதாவது ஒரு மொக்க காரணத்தை சொல்லி சமாளிப்பாங்க. அத்தை அது என் ஃப்ரெண்டோட பையன், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்கு தான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிப்பாங்க. கண்டிப்பாக அந்த சீன் சப்பையாக தான் இருக்கும். இதை தவிர வேற என்ன நடக்க போகுதுன்னா, மீனா வந்து அவங்க பூ கட்டுற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ரெசிபி கேட்குறாங்க. முத்துக்கு ஆசையாக செஞ்சு கொடுக்கணும்னு தான் கேட்குறாங்க. அப்போ அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இப்படி ஆசையாக செஞ்சு கொடுத்து என்ன பிரயோஜனம், பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட அவங்க நம்மளை பாராட்ட மாட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லலாம். அதை கேட்ட மீனா கோவம் வரும். என் புருஷன் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக என்னை பாராட்டுவான்னு சொல்லி பெட்டு கட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து அந்த ரெசிபியை செஞ்சும் கொடுக்குறாங்க. ஆனால் முத்து வந்து வேலை அவசரத்தில் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மீனாக்கு ஏமாற்றமாக இருக்குது. கண்டிப்பாக முத்துட்ட கோவப்பட்டு சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.